Good morning students. Today we are going to learn continuity nodes and continuity and compactness sections. Okay, so note 1. The function fi are sometimes called the coordinate function. So இந்த fi சொல்றது ஒரு function. அதை sometimes நம்ம coordinate function அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். சரியா? Next வந்து the repeated application of the theorem f, g are continuous. f, g வந்து கண்டினியூ கரெக்ட் பண்ணிக்கோ. f, g ஆர் கண்டினியூஸ்னா f into g is continuous அப்படின்னு சொல்லுவோம். சரியா? f, g ஆர் continuous means f into g is continuous. தேர்ட் வந்து ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்கோம். p of x bar equal to இது ஒரு பாலினாமியல். சரியா? ஸோ இந்த பாலினாமியலை வந்து கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்போவுமே பாலினாமியல் வந்து என்னவா இருக்கும்? கண்டினியூஸாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து cn1 cn2 எக்ஸெட்ரா இது வந்து என்னென்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அதே மாதிரி கீழே சஃபிக்ஸில் இருக்கிற இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸாக இருக்கும். அண்டு p of x bar has finitely many terms. ஸோ அப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா p of x barனா ஒரு தட் இஸ் ஏ பாலினாமியல். ஒரு பாலினாமியல் எப்போவுமே எப்படி இருக்கும்? ஒரு கண்டினியூஸாக இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் ஒன் வேர்டில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து எவ்ரி ரேஷ்னல் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ். எவ்ரி ரேஷ்னல் ஃபங்க்ஷன் வந்து என்னவாக இருக்கும்? கண்டினியூஸாக இருக்கும். வென்எவர் the denominator is non-zero. டினாமினேட்டர் வேல்யூ வந்து என்னவாக இருக்கும்? நான்-ஜீரோ வேல்யூவாக இருக்கும். எவ்ரி ரேஷ்னல் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ கண்டினியூஸ். நம்ம இப்போ ப்ரீவியஸாக பார்த்தப்போ எவ்ரி பாலினாமியல் வந்து என்னவாக இருக்கும்? கண்டினியூஸாக இருக்கும். அதே மாதிரி எவ்ரி ரேஷ்னல் ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கும்? கண்டினியூஸாக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பை வந்து எப்படின்னா இப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பை வந்து என்னவாக இருக்கும்? இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு எல்லாமே ஜஸ்ட் நோட்டு மாதிரி கொடுத்துருக்குறோம். சரியா? ஸோ வந்து பை வந்து என்னவாக இருக்கும்? கண்டினியூஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது இதில் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து if now f bar is continuous mapping from a metric space x into r power k and if pi is defined on x by setting pi of b that is equal to mod f bar of b, then pi is a continuous real function on x. ஸோ இது ஜஸ்ட் நோட், இதை ரீட் பண்ணி வச்சுக்கோ. நெக்ஸ்ட் வந்து அடுத்த செக்ஷன். சரியா? நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து நமக்கு என்ன அப்படின்னா கண்டினியூட்டி அண்டு காம்பேக்ட்னஸ். இது கண்டினியூட்டி அண்டு காம்பேக்ட்னஸ் கரெக்ட் பண்ணி எழுதிக்கோ. இது வந்து இதில் டெஃபினிஷன் வந்து இது என்ன அப்படின்னா இதில் டெஃபினிஷன்னு போட்டுக்கோ. டெஃபினிஷன்னா என்னென்னா இது எதுக்கு டெஃபினிஷன் அப்படின்னா பவுண்டடுக்கு டெஃபினிஷன். நீ ஆல்ரெடி பிஎஸ்சியில் படிச்சிருப்ப பவுண்டடுன்னா என்ன அப்படின்ட்டு. ஓகேவா? பவுண்டடுனா என்ன? தட் இஸ் மாட் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் எம். சரியா? ஸோ அதோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கணும்னா கேபிட்டல் எம்மாக இருக்கணும். ஓகே. ஸோ a mapping f of a set e into r power k is said to be bounded. எப்போ bounded அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா if there is a real number m, ஒரு ரியல் நம்பர் m எடுத்துக்கிட்ட அப்படின்னா such that mod f of x ஓட வேல்யூ which is less than or equal to m இருக்கணும். m வந்து என்ன? that is a real number. ஏதாச்சும் ஒரு ரியல் நம்பராக இருக்கணும். ரியல் நம்பர்னால் எப்படி இருக்கும்? -infinity to +infinity இடையில இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா that is a என்ன சொல்லும்? பவுண்டட். அப்போ இந்த கண்டிஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. என்ன? mod f of x இது mod f of x less than or equal to m இருக்கணும். ஓகேவா? இது இப்படி இருந்துச்சுன்னா நம்ம பவுண்டட் அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து தியரம் 4.14 ஸ்டேட்மெண்ட்டு. இனி வந்து நமக்கு இதுக்கு அடுத்து வர எல்லா தியரம்ஸும் வந்து பவுண்டடாக பேஸ் பண்ணி இருக்கணும். நம்ம இப்போ இதில் கண்டினியூட்டி அண்ட் காம்பேக்ட்னஸ்ன்ற இருக்கிற செக்ஷனு. அப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு டெஃபினிஷனே நம்ம பவுண்டடுனா என்னென்னு பார்த்தோம். இப்போ பவுண்டடுனா அது எப்படி இருக்கும்? அதுக்கு ரிலேட்டடாக உள்ளது எல்லாமே காம்பேக்டு அதெல்லாமே இதுக்குள்ளே அந்த தியரம்ஸில் வந்துடும். சரியா? ஸ்டேட்மெண்ட் பாரு. சப்போஸ் f is continuous function on a compact metric space x into a metric space y, then f of x is compact. இதுதான் நம்மளோட ஸ்டேட்மெண்ட். f வந்து என்ன கொடுத்துருக்காங்க? கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் ஏ காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ். நெக்ஸ்ட் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது f of x வந்து காம்பேக்ட்னு ப்ரூஃப் பண்ணணும். காம்பேக்ட்னா நமக்கு என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு பாரு புரிஞ்சிடும். let f from x to y be continuous.
f வந்து continuous. ஓகே, x and let x be compact ரெண்டும் கொடுத்துட்டாங்க. நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது f of x வந்து காம்பேக்ட்னு ப்ரூஃப் பண்ணணும். சரியா? ஸோ அப்போ நமக்கு காம்பேக்ட்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். காம்பேக்ட்டுக்கு டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, எவ்ரி ஓப்பன் கவர் ஹேஸ் எ ஃபைனைட் சப்கவர். எவ்ரி ஓப்பன் கவர் ஹேஸ் எ ஃபைனைட் சப்கவர். அப்போ எவ்ரி ஓப்பன் கவரை பற்றி நம்ம உடனே சொல்லணும். அப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, செட் ஆஃப் ஆல் v alpha be an open cover for f of x. அப்போ எவ்ரி ஓப்பன் கவர், அப்போ எல்லா ஓப்பன் கவர், எவ்ரி ஓப்பன் கவர் ஹேஸ் எ ஃபைனைட் சப்கவர் இருக்கணும். அப்போ அந்த ஃபைனைட் உள்ள இது வேர்டு நமக்கு முக்கியம். அதே மாதிரி ஓப்பன் கவர், அதே மாதிரி எவ்ரி ஓப்பன் கவர். ஸோ அப்போ v alpha, set of all v alpha be an open cover for f of x. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, f of x வந்து it is a subset of என்னவா இருக்கும், யூனியன் v alpha. ஏன் யூனியன் v alphaன்னு எடுத்துக்கிட்டோம்னா, எவ்ரி ஓப்பன் கவர் ஹேஸ் ஏ ஃபைனைட் சப் கவராக நம்மளோட டெஃபினிஷன். சரி, அப்போ எவ்ரி, அப்போ எல்லா யூனியனை எடுத்துக்கிறோம், யூனியன் v alpha. ஓகே, ஸோ இப்போ எக்ஸ் இதை எப்படி எழுதலாம், எக்ஸ் இட் இஸ் எ சப்செட் ஆஃப், இந்த எஃப்ஐ வந்து என்ன எழுதலாம், தட் இஸ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் யூனியன் ஆல்ஃபா v alpha. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு, நம்ம இப்போ என்னென்ன எழுதுகிறோம், அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு யூனியன் ஆல்ஃபா. யூனியனை வந்து வெளியே எடுத்துக்கிறோம், இதிலேருந்து யூனியனை வெளியே எடுத்துக்கிட்டோம், எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி ஆல்ஃபா தனியாக எழுதிக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு என்ன கிடச்சிரும், since f வந்து continuous and v alpha is open, அப்போ then f inverse of v alpha is open. இது எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, தியரம் 4.8 யூஸ் பண்ணி எழுதுகிறோம். சரியா, 2 கிடையாது, தியரம் 4.8 யூஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம். சரியா, ஸோ இதில் வந்து எஃப் வந்து கண்டினியூஸ் அண்டு வி ஆல்ஃபா வந்து ஓப்பன். அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு என்னவா இருக்குமோ அதோட இன்வர்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருந்து ஒரு செட்டு வந்து ஓப்பன் செட்டாக இருந்துச்சுன்னா அதோட இன்வர்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அது என்னவா இருக்குமோ ஓப்பனாக இருக்கும். ஸோ அப்போ இது எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம், தியரம் 4.8 பேஸ் பண்ணி சொல்கிறோம். therefore அப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி ஆல்ஃபா என்னவா இருக்கும், ஓப்பன் கவர் ஃபார் எக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, since x is compact, x வந்து காம்பேக்டாக இருந்து it has a finite subcover, then there exists v alpha 1 v alpha 2 etc v alpha n such that, ஏன் v alpha 1 v alpha 2 etc v alpha n எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளோட காம்பேக்ட் டெஃபினிஷன் படி எவ்ரி ஓப்பன் கவர் ஹேஸ் எ ஃபைனைட் சப்கவர். ஸோ அப்போ ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் நம்ம அங்கே எடுத்துக்கிறோம். சரி, அதுதான் அப் டு n வரைக்கும், v alpha 1 v alpha 2 etc v alpha n such that. இப்போ என்ன பண்ணுறோம், அப்போ எக்ஸ் வந்து இட் இஸ் எ சப்செட் ஆஃப், அப்போ எப்படி இருக்கும், இன்வர்ஸுக்கு யூனியன் எடுத்துக்கிறோம். ஓகேவா, அப்புறம் இந்த எஃப் எல்லாம் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம்னா தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இட் இஸ் எ சப்செட் ஆஃப் இது. இல்லைன்னா என்ன பண்ணியிருக்கோங்க, எஃப்பால் திரும்ப மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். சரி, இந்த பக்கம் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம், அங்கேயும் அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம், அவ்வளோதான். ஸோ அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு திஸ் டேம். ஸோ அப்போ இப்போ நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம எழுதலாம், எப்படி எழுதலாம், எஃப் இன்டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் இதை நம்ம எப்படி எழுதலாம், தட் இஸ் வி ஆல்ஃபா 1 யூனியன் வி ஆல்ஃபா 2 யூனியன் எக்ஸெட்ரா யூனியன் வி ஆல்ஃபா என். ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து காம்பேக்ட்னு சொல்லலாம். ஏன்னா எவ்ரி ஓப்பன் கவர் ஹேஸ் எ ஃபைனைட் சப் கவர். ஸோ அப்படி இருக்குது. ஸோ நம்ம இதுலேருந்து என்ன சொல்லலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து காம்பேக்ட்னு சொல்லிடலாம். ஓகேவா, ஸோ இதோட இந்த தியரம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் அடுத்த தியரம் 4.15. If f is continuous mapping of a compact metric space x into r power k, then f bar of x is closed and bounded, thus f bar is bounded. f bar வந்து க்ளோஸ்ட் அண்டு பவுண்டடாக இருந்துச்சுன்னா f bar வந்து நம்ம பவுண்டடுன்ட்டு ப்ரூஃப் பண்ணணும். சரியா, ஸோ அப்போ நமக்கு என்னென்னா ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க, எது ஸ்டேட்மெண்ட்லேயே f bar வந்து என்னவாக இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும் அண்டு காம்பேக்டாக இருக்கும். நம்ம அப்போ என்ன பண்ணணும், க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட்னு ப்ரூஃப் பண்ணணும். சரி, அதுதான் நம்மளோட இது இம்பார்ட்டன்ட் தியரம். ஸோ இப்போ பாரு, ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பாரு, we know that
R power k is a metric space. R power k என்ன? That is a metric space. Since F is continuous mapping of a compact metric space X into a metric space R power k, then by previous theorem F bar of X வந்து என்ன சொல்லிடலாம்? கண்டினியூஸ்ன்னு சொல்லிடலாம். ப்ரீவியஸ் தியரம் பார்த்தோம்ல, அதை பேஸ் பண்ணி சொல்லிடலாம். அப்போ F bar வந்து காம்பேக்ட் அப்படின்னா, ஸோ நமக்கு பை கெயின் பொருள் தியரம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கெயின் பொருள் தியரம் யூஸ் பண்ணி, கெயின் பொருள் தியரம் ஸ்டேட்மெண்ட் என்ன? செட் E is காம்பேக்ட்னா if and only if E is closed and bounded இருக்கும். E வந்து காம்பேக்ட்னா என்ன சொல்லிடலாம்? க்ளோஸ்ட் அண்டு பவுண்டட். அப்போ நமக்கு இதில் ஒன் வேர்டில் நமக்கு கேட்பாங்க, எப்போ வந்து காம்பேக்ட்னு சொல்லுவோம்? எப்போ காம்பேக்ட்னு சொல்லுவோம்? ஒரு செட்டு வந்து க்ளோஸ்டாக இருக்கணும் அண்டு பவுண்டடாக இருந்துச்சோன்னா நம்ம அதை காம்பேக்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? இம்பார்ட்டண்ட்டாக இது தெரிஞ்சிக்க வேண்டியது கெயின் பொருள் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்டும் கூட. சரியா? எப்போ காம்பேக்ட்னு சொல்லுவோம்னா, ஒரு செட்டு வந்து எப்போ காம்பேக்ட்னு சொல்லுவோம் அப்படின்னா, அது க்ளோஸ்டாக இருக்கணும் அண்டு பவுண்டடாக இருக்கணும். இருந்துச்சோன்னா நம்ம அதை காம்பேக்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ இப்போ எஃப் பார் இஸ் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட்னு சொல்லிடலாம். ஏன் இங்கே எஃப் பார் வந்து காம்பேக்ட்னு சொல்லிட்டோம். அப்போ எஃப் பார் வந்து காம்பேக்ட்னா அப்போ கெயின் பொருள் தியரத்தை யூஸ் பண்ணி எஃப் பார் வந்து என்ன சொல்லிடலாம்? க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட்னு சொல்லிடலாம். அப்போ எஃப் பார் வந்து அப்போ என்ன சொல்லிடலாம்? தட் இஸ் பவுண்டட். இதான் நம்ம இதில் ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த தியரம் நம்பர் 4.16. தியரம் 4.16 கரெக்ட் பண்ணிக்கோ. 7 கொடுத்துருக்கேன், 1.6. Suppose f is a continuous real function on a compact metric space X and m equal to supremum of p belongs to X f of p, small m equal to infimum of f of p. அப்போ இதில் வந்து சுப்ரீமம் கொடுத்துருக்காங்க, இன்ஃபியூமம் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, then there exists a point p comma q belongs to X such that f of p equal to capital M and f of q equal to small m அப்படின்ட்டு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு தந்திருக்கிறதெல்லாம் ப்ரூஃபில் எடுத்து எழுதிக்கோ. given f is continuous real function, அப்போ பை ப்ரீவியஸ் தியரம் யூஸ் பண்ணி f of x வந்து என்ன சொல்லிடலாம்? க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட்னு சொல்லிடலாம். அப்போ அதுலேருந்து என்ன சொல்லலாம்? f வந்து பவுண்டட். அப்போ எஃப் வந்து பவுண்டடாக இருக்கணும் அப்படின்னா, பவுண்டடுக்கு என்ன டெஃபினிஷன்? அது பவுண்டட் அபோவாகவும் இருக்கணும், பவுண்டட் பிலோவாகவும் இருந்தால் தான் நம்ம அதை பவுண்டட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இட் ஹேஸ் எ பவுண்டட் அபோவ் அண்ட் பவுண்டட் பிலோ. அப்போ பவுண்டட் அபோவ்னா நம்ம என்ன சொல்லுவோம்? தட் இஸ் சுப்ரீமம். சுப்ரீமம் வந்து அங்கே எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சோன்னா நம்ம அங்கே என்ன சொல்லுவோம்? பவுண்டட் அபோவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பவுண்டட் அபோவ்னா என்ன? தட் இம்ப்ளைஸ் சுப்ரீமம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் பவுண்டட் பிலோன்னா இன்ஃபியூமம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இது ரெண்டுமே நமக்கு எக்ஸிஸ்டாக இருக்கணும். ஓகே, ஸோ தென் தேர் எக்ஸிஸ்ட் எ பாயிண்ட் பி கமா கியூ இன் எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் பி என்னவாக இருக்கணும்? தட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் கியூ for all x belongs to x. So it attains its maximum at p and minimum at q. அப்போ supremum னா that is என்ன? capital M and infimum னா that is that is q. Okay, where m is least upper bound and small m is greatest lower bound of a set of all numbers respectively. So அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம்? இதில் இருந்து இதுலேருந்து என்ன சொல்லிடலாம்? ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் பி ஈக்குவல் டு கேபிட்டல் எம் அண்ட் எஃப் ஆஃப் கியூ ஈக்குவல் டு ஸ்மால் எம். அப்போ எம்னா தட் இஸ் எ அப்பர் பவுண்டு, கேபிட்டல் எம்னா அப்பர் பவுண்டு, ஸ்மால் எம்னா தட் இஸ் லோயர் பவுண்டு. ஓகேவா? ஸோ இதை வந்து நமக்கு சொல்லிடலாம். அதாவது சுப்ரீமம் அண்ட் இன்ஃபியூமம். சுப்ரீமம்னா என்னது? தட் இஸ் பவுண்டட் அபோவ், இன்ஃபியூமம்னா பவுண்டட் பிலோ. ஓகேவா? இதை நம்ம ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்த தியரம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.